அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பின்னாக்கா 7th வீக்கோடைய கிளாஸ் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பின்னாக்கா நம்ம 6 வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 6 வீக்கோடைய வீடியோ லிங்க் எல்லாமே வந்து பின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பின்னாக்கா நம்முடைய யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பின்னாக்கா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக. அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கும் கொடுக்குறேன். யாராவது ஜாயின் பண்ண ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நீங்கள் யாராவது வந்து பின்னாக்கா இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னாக்கா ஃபார் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். ஃபார் வீக் ஒரு வாரத்துக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 6 நாளைக்கு கிளாஸ் போடக்கூடிய அந்த கிளாஸோடைய பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 6 நாள் என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதிலிருந்து வரக்கூடிய டெஸ்ட்டு கொஷின், அதோடைய பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீ ஆன்சர், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே 10 மார்க்கு, எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 மார்க்கு, ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக கவர் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபார் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் பே பண்ணிங்க அப்படின்னாக்கா 4500. இப்போ நீங்கள் 4500 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வீக்லேருந்து போட்ட கிளாஸோடைய வீடியோ லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம். அதோடைய பிடிஎஃப், அதோடைய டெஸ்ட் கொஷின் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அந்த 4500லேயே கவர் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க்கு, ஜிகே 10 மார்க்கு ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு, இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து பண்ணாக்கா இந்த 4500 ருபீஸ். ஸோ யாராவது வந்து பண்ணாக்கா நான் ஃபஸ்ட் வீக் இன்னும் முடிக்கல, செகண்ட் வீக் முடிக்கலைன்னா நீங்கள் அதுக்கு மட்டும் அமௌண்ட்டு பே பண்ணிங்கனாலே உங்களுக்கு தருவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா அமௌண்ட்டு பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை டெக்ஸ்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியில் 7th யூனிட்டில் ஜே கிருஷ்ணமூர்த்தி கற்றல் சூழல்களில் சுதந்திரம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஜே கிருஷ்ணமூர்த்தி பற்றி கற்றல் சூழல்களில் சுதந்திரம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டாப்பிக்கே இருக்குது. மேபி ஒரு கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதில் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கை குறிப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தியுடைய வாழ்க்கை குறிப்பு. ஜேகே என்றும் கிருஷ்ணாஜி என்றும் அன்பாக அழைக்கப்பட்டவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்போடு என்ன அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேகே அப்படின்னும் கிருஷ்ணாஜி அப்படின்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழைக்கிறாங்க. ஸோ இவருடைய காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1896லேருந்து 1986 வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிறந்தது, அந்த இறந்தவர் எல்லாமே. ஜே கிருஷ்ணமூர்த்தி என்னும் இந்திய தத்துவ ஞானி. இவர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மதனப்பள்ளியில் பிறந்தார். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னாக்கா ஆந்திர மாநிலம், ஸோ ஆந்திராவில் மதனப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. இவரையும் சேர்த்து குடும்பத்தில் 8 குழந்தைகள். ஸோ இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தியோடு சேர்ந்து அவங்க குடும்பத்தில் எத்தனை பசங்க அப்படின்னாக்கா 8 குழந்தைகள். இளம் வயதிலேயே தாயை இழந்தார். ஸோ இளம் வயதிலேயே வந்து பண்ணாக்கா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவரது தந்தை சென்னை அடையாறில் உள்ள பிரம்மஞான சபையில் சேர்ந்து பணியாற்றினார். அவருடைய தந்தை ஸோ சென்னையில் வந்து பண்ணாக்கா பிரம்மஞான சபை அப்படின்னு ஒன்று இருந்தது, தியோசிஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு இங்கிலீஷில் அது பேர். அதில் வந்து பண்ணாக்கா அவர் பணியாற்றிருந்தார். ஜேகேயும் தனது 14வது வயதில் அவ்வமைப்பில் சேர்ந்தார். கொஷின் கேட்பாங்க, ஜேகே வந்து பண்ணாக்கா ஜே கிருஷ்ணமூர்த்தி எந்த வயதில் வந்து பண்ணாக்கா பிரம்மஞான சபையில் இணைந்தார் அப்படின்னு கேட்பாங்க. 14 வயதில். அவ்வமைப்பின் தலைவரான அன்னி பெசன்ட் அம்மையார் தானே ஜேகேயை வளர்த்து தலைவராக்கும் பொறுப்பை ஏற்று சிறந்த கல்வியையும் ஆன்மீக கருத்துக்களையும் கற்பதற்கும் வழிவகை செய்தார். அப்போ வந்து பண்ணாக்கா ஜேகேவை வளர்க்குறதுக்கு வந்து பண்ணாக்கா யார் வந்து பண்ணாக்கா பொறுப்பு எடுத்துக்கிட்டது அப்படின்னாக்கா அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்க தான் வந்து பண்ணாக்கா ஜேகேவை வளர்த்து சிறந்த தலைவராக்கும் அந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரம்மஞான சபையின் தலைவராக இருந்தவர் அந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி இருந்தப்போ யாருன்னு கேட்பாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட்டு குருவின் காலடியில் என்ற தனது முதல் நூலை
16ஆம் வயதில் வெளியிட்டு புகழடைய தொடங்கினார். ஸோ அப்போ வந்து பண்ணாக்க இவர் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க 16வது வயதில் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரு புக்கை ஒன்று வந்து பண்ணாக்க எழுதி வெளியிடுறாரு. அந்த புக்கோடைய பேர் என்னென்னா குருவின் காலடியில். ஸோ அந்த புக்கு வெளியிட்டதுலேருந்தே இவர் வந்து பண்ணாக்க அந்த புகழ் வந்து பண்ணாக்க அவர்கிட்ட சேர ஆரம்பிச்சு. இந்தியாவில் பிறந்த இவருக்கு இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாது. இந்தியாவில் பிறந்த இவருக்கு இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாது. அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆங்கிலம், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, இத்தாலியன் ஆகிய மொழிகள் மட்டுமே இருந்தன. அப்போ ஆங்கிலம், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, இத்தாலியன் இது மட்டும் தான் அவருக்கு தெரியும். எனவே இவருக்கு இந்தியாவை விட வெளிநாடுகளில் அதிக ஆதரவாளர்கள் இருந்தனர். ஸோ இந்தியாவை விட வந்து பண்ணாங்க வெளிநாட்டில் தான் அதிகமான ஆதரவாளர்கள் இவருக்கு இருந்தாங்க. ஆயினும் இவர் ஒரு குருவாக தன்னை எப்போதுமே கருதியதில்லை. இவருக்கு நிறைய ஆதரவாளர் இருந்தாலையும் தன்னை வந்து பண்ணாங்க ஒரு குருன்னு என்றைக்குமே அவர் வந்து பண்ண நினைச்சது கிடையாது. யாரையும் சீடராக ஏற்றுக்கொண்டதும் இல்லை. யாரையும் வந்து பண்ணாக்க சீடராக ஏற்றுக்கொண்டதும் இல்லை. சென்னையில் தங்கியிருந்த போதெல்லாம் இவரது வீட்டில் இவரது நயமான ஆங்கில உரையாடல்களை கேட்டு அகத்தெளிவு பெற்று உய்ய மக்கள் குழுமினர். தான் பேசியதையே எழுதினார். அவர் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்தாரோ அப்போ அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆங்கில உரையாடலை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவர் என்ன பேசுவாரோ அதை தான் புக்காக எழுதுவார். அவரது நூல்கள் அவரது உரையாடல்களின் தொகுப்பே ஆகும். அவருடைய நூல் எல்லாமே என்னென்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார் இல்லையா, உரையாடுவார் இல்லையா, அந்த உரையாடல்களுடைய தொகுப்பை தான் நூலாகவே அவர் பப்ளிஷ் பண்ணார். இன்றைய கல்வி முறையின் குறுகிய நோக்கினை சாடினார். இன்றைய கல்வி முறையுடைய குறுகிய நோக்கம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாடினார். அவரை பொறுத்தவரை அறிவும் கல்வியும் நம் சிந்தனைக்கு போடப்படும் தடைகளாகும். அவர் என்ன சொல்கிறாரு, அறிவும் கல்வியும், அறிவாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே நம் சிந்தனைக்கு போடப்படும் தடைகளாகும் அப்படின்னு சொல்கிறார். கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, ஏனெனில் அறிவு என்ற ஒன்று தோன்றிவிட்டால் உடனே அதற்கு ஏற்புடைமையாகவோ அல்லது மாறுபட்டோ நடக்க முற்பட்டு விடுகிறோம். அப்போ ஏன் சொல்கிறார் அப்படின்னா அறிவு அப்படின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா தோன்றிவிட்டால் உடனே அதற்கு ஏற்புடைமையாகவோ அதுக்கேற்ற மாதிரியோ அல்லது மாறுபட்டோ நடக்க முற்பட்டு விடுகிறோம். அப்போ அறிவுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அறிவுக்கு ஆப்போசிட்டாவோ மாறுபட்டோ நடக்க முற்பட்டு விடுகிறோம். இவ்விரண்டு நிலையிலும் நம் சிந்தனை மேற்கொண்டு செல்லாமல் தடைப்பட்டு போகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிவுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாலும் சரி, அதுக்கு மாறுபட்டு நடந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டுடுது. அடுத்து ஜேகேவுடைய கல்வி தத்துவம், ஜேகே எஜுகேஷ்னல் பிலாசபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இறைச்சலும் ஆரவாரமும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் குழந்தை தனக்கு பிடித்த ஆர்வமுள்ள ஏதேனும் ஒன்றினை செய்வதில் மூழ்கி இருக்கும்போது சந்தடி ஏதுமின்றி முழு அமைதி நிலவுகிறது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இறைச்சலும் ஆரவாரமும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் குழந்தை. ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சத்தம் போட்டுட்ருக்கு, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். தனக்கு பிடித்த ஆர்வமுள்ள ஏதேனும் ஒன்றினை செய்வதில் மூழ்கி இருக்கும்போது சந்தடி ஏதுமின்றி முழு அமைதி நிலவுகிறது. ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேணும்னு அடம்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணால் அது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தமிடும், ஆரவாரம் பண்ணும், எல்லாமே பண்ணும். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்ய அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எந்த சத்தமும் இல்லாமல் முழு அமைதி நிலவும். எனவே இதை பார்க்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று குதிப்போடும் மனத்தை அதன் போக்கில் அனுமதித்து அமைதிப்படுத்தும் வழிமுறையே கல்வி. அப்போ அந்த குழந்தை அழுகுது இல்லையா, உனக்கு என்ன செய்ய தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் கல்வி அப்படின்னு யார் சொல்கிறது, ஜேகே சொல்கிறாரு. குழந்தைக்கு என்ன எண்ணம் தோன்றுறதோ அதையே நீ செய்யி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் கல்வி அப்படின்னு பேர் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஜேகே. வெறும் புத்தக படிப்பினுக்கே முதலிடம் வழங்கி இயற்கை போன்ற பிற ஆதாரங்களினின்று மனித இயல்புகளை ஆராய்வதிலிருந்தும் அறிவு ஈட்டத் தவறியதால் தான் உலகெங்கிலும் பலாத்காரம், பீதி, வன்முறை ஆகியவை வளர்ந்துவிட்டது. புத்தக படிப்பினுக்கே முதலிடம் வழங்கி இயற்கை போன்ற பிற ஆதாரங்களினின்றும் மனித இயல்புகளை ஆராய்வதிலிருந்தும் அறிவு ஈட்டத் தவறியதால் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வெறும் புக்கை மட்டும்தான் படித்து நாலேஜை வளர்த்துக்கிறாங்க. அப்போ இயற்கையிலிருந்தோ மனித இயல்புகளை ஆராயறதுலிருந்தோ நம்ம தவறியதுனால தான் இந்த பலாத்காரம், பீதி, வன்முறை இது எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
கல்வி கற்பதற்கும் செவிப்பலனால் கேட்பதும் புத்தகங்களை படிப்பதும் போதாது, இதனால் அறிவு திணிப்பு தான் மிஞ்சும். அப்போ கல்வியை பண்ணாக்கா கற்பதற்கோ செவிப்பதினால் கேட்பதும், சரியா, காதுனால் கேட்கிறதோ புத்தகத்தை படிக்கிறது மட்டும் போதாது, இது எல்லாமே பண்ணாக்கா வெறும் அறிவு திணிப்பு தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்கிறார். சுயமாக சிந்திக்கும் மனிதனாக வளர்வதற்கு பதில் பிறர் கருத்துக்களுக்கு ஆட்பட்டு கைப்பாவைகளாக மாறிவிடுகிறோம். அப்போ பண்ணாக்கா அந்த புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுனால அந்த சுயமாக சிந்திக்கும் மனிதனாக வளர்வதற்கு பதிலாக என்ன பண்ணுறோம், பிறர் கைப்பாவைகளாக மாறிவிடுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். கல்வியும் கவனமும். பார்த்ததையும் கேட்டதையும் படித்ததையும் அகநிலையில் தன் அனுபவங்களுக்கு ஏற்ப சுயமாக சிந்தித்தலே கற்றல். அப்போ என்ன பார்க்குறோமோ, என்ன கேட்குறோமோ, என்ன படிக்கிறோமோ, இது எல்லாம் உள்ளார்ந்து தன் அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுயமாக சிந்திக்கிறது தான் கல்வி அப்படின்னு சொல்கிறாரு. படிப்பதற்கும் செவி மடுப்பதற்கும் உற்று நோக்குவதற்கும் கவனம் தேவை. படிக்கிறதா இருக்கட்டும், காது கொடுத்து கேட்குறதா இருக்கட்டும், உற்று நோக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கவனம், அட்டென்ஷன் தேவை. ஆனால் அந்த கவனம் எதேச்சையாக இருக்க வேண்டும். பிறர் வற்புறுத்தலுக்காகவோ ஏதேனும் ஒரு இறுக்கத்தின் காரணமாகவோ வெகுமதி கருதியோ தண்டனைக்கு அஞ்சியோ அமையலாகாது. இதுவே கட்டுப்பாடும் ஒழுக்கமும் ஆகும். அப்போ பண்ணாக்கா கல்வி அப்படின்றது பண்ணாக்கா தானாக வரணுமே தவிர பிறர் வற்புறுத்தலுக்காகவோ இல்லை வெகுமதிக்காகவோ தண்டனைக்கு அஞ்சியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிறர் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடக்க வேண்டும் என்று எண்ணாமல் தமக்கு ஆர்வமுள்ளவற்றை உற்று நோக்கியும் விருப்பமான செயலில் முழு ஈடுபாடு கொள்ளுதலே கட்டுப்பாடு ஒழுங்கு என்கிறார் ஜே. கிருஷ்ணமூர்த்தி. இவ்வித கட்டுப்பாடு ஒழுங்கின் இயல்பாக விளைவது கற்றல். அப்போ பிறர் என்ன நினைக்கிறாங்க, அதுக்காக நம்ம படிக்கணும், அதுக்காக நம்ம பண்ணாக்கா வாழணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன தோணுது, நமக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதுபடி செயல்படுறது தான் பண்ணாக்கா கல்வி அப்படின்னு சொல்கிறாரு. நம் மனதில் பல்வேறு பாடங்கள் அறிவின் தனித்தனி கூறாக இயங்குவதால் எல்லோரும் ஒரே மாதிரியாக சிந்திக்க பழகப்பட்டுவிட்டோம். பாடக்கூறுகளை ஒட்டுமொத்தமாக இணைத்து அதை பயன்படுத்தி சிந்தித்தாலே நமது தனித்தன்மை வெளிப்படும். அதுவே உண்மையான கற்றல். ஸோ பாட அறிவின் தனித்தனி கூறாக இயங்குவதால், பாட அறிவு பண்ணாக்கா தனித்தனி கூறாக இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஒரே மாதிரி தான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பாடக்கூறுகளை ஒட்டுமொத்தமாக இணைத்து அதை பற்றி சிந்திச்சாலே தனித்தன்மை வெளிப்பட்டு விடும். அதுவே உண்மையான கற்றல் அப்படின்னு யார் சொல்கிறது, ஜே.கே. சொல்கிறார். நெக்ஸ்ட், கவனம் வேறு ஒருமுக சிந்தனை. கவனம் வேறு ஒருமுக சிந்தனை வேறு, இது ரெண்டும் சேர்த்து. கவனம் வேறு ஒருமுக சிந்தனை வேறு. ஒருமுக சிந்தனையில் நம் புலன்களின் சக்திகள் அனைத்தும் குறிப்பிட்ட பொருள் அல்லது புள்ளியில் குவிக்கப்படுகிறது. ஒருமுகப்படுத்துறது, சரியா, நம்முடைய சிந்தனையில் நம் புலன்களில் சக்திகள் அனைத்தும் என்ன பண்ணுறது, ஒரே ஒரு புள்ளியில் ஒரே ஒரு பொருள் மேலே சேர்க்கறது. கவனத்தின் அப்படி ஒரு குவி மையம் இல்லை, சரிங்களா. ஒருமுக சிந்தனையில் வரும், ஆனால் கவனத்தில் அந்த மாதிரி எந்த விதமான குவி மையமும் இல்லை. வெறும் கவனம் மட்டுமே இருக்கும் நிலையில் முரண்பாடுகளோ அதனால் விளையும் மனக்குழப்பங்களோ இல்லை. வெறும் கவனம் மட்டுமே இருக்கும் நிலையில் முரண்பாடுகளோ அதனால் விளையும் மனக்குழப்பங்களோ கிடையாது. உதாரணமாக, குழந்தை ஒன்றை ஆர்வத்தோடு கவனிக்கும் போது அறிதல் ஏற்படுகிறது. வேறொன்றை கவனிக்கும் போது புதிய அறிதல் ஏற்படுகிறது. இவ்விரு அறிதல்களையும் மனதில் தானாகவே ஒன்று சேர்த்து சிந்திக்கும் போது கற்றல் ஏற்படுகிறது, அறிவு வளர்ச்சி உண்டாகிறது. இங்கே உதாரணமாக குழந்தை ஒன்றை பார்க்கும்போது, குழந்தை ஒன்றை ஆர்வத்தோடு பார்க்கும்போது நமக்கு அறிதல் ஏற்படுகிறது. வேறொன்றை கவனிக்கும் போது புதிய அறிதல் ஏற்படுகிறது. இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது நமக்கு பண்ணாக்கா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சிந்திக்கும் போது கற்றல் ஏற்படுகிறது, அறிவு வளர்ச்சி உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறார். ஒருமுக சிந்தனையில் ஈடுபடும் போது ஒருவித இறுக்கம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக அந்த பொருள் அல்லது கருத்துக்கு ஆட்பட்டு உடன்பட்டு விடுகிறோம். ஒருமுக சிந்தனையில் ஈடுபடும் போது ஒரு விதமான இறுக்கம் ஏற்படுறதுனால அந்த பொருளுக்கோ அந்த கருத்துக்கோ ஆட்பட்டு உடன்பட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். சுதந்திர சிந்தனை தடைபடுகிறது. இதனால் என்ன பண்ணுது, சுதந்திர சிந்தனை தடைபடுகிறது. நடைமுறை உதாரணமாக, புதை சேற்றில் அகப்பட்ட ஒரு மனிதன் ஒருமுக சிந்தனையோடு மேலும் மேலும் உதைத்தால் அதிலேயே அமிழ்ந்து போவான். மாறாக சேற்றை தவிர்த்து வேறு ஒரு பொருளை பற்றிய பின் உதைத்தால் இரண்டிலிருந்து விடுபட்டு வெளியேற முடியும் என்பதை குறிப்பிடலாம். அப்போ இங்கே பண்ணாக்கா
சுதந்திர சிந்தனை தடைபடுகிறது. உதாரணமாக இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதை சேற்றில் அகப்பட்ட இந்த புதை மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அகப்பட்ட ஒருத்தன் திரும்ப அந்த சேற்றை உதச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுனா அதிலே மூழ்கிடுவான். அதுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா உதைக்கும் போது அந்த ரெண்டிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுலேருந்து வரும்? அந்த சிந்தனையினால தான் வரும். கற்றல் நிகழும் முறை. அதிருப்தி என்பது அக்னி ஜுவாலையை போன்றது. கற்றல் நிகழும் முறை அதிருப்தி என்பது அக்னி ஜுவாலையை போன்றது. அதிருப்தியால் உந்தப்படும் போது உண்மையை காண ஒரு ஆய்வு போக்கு உருவாகிறது. ஸோ கற்றல் அப்படின்றது அதிருப்தி ஏற்படும் போது அது வந்து ஒரு அக்னி ஜுவாலை, ஒரு நெருப்பு ஏரியத்துக்கு சமமானது. ஸோ அதிருப்தியால் உந்தப்படும் போது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆய்வு போக்கு உருவாகிறது. கருத்து பரிமாற்றமும் அமைதியான உற்றுநோக்கலும் தொடர்கிறது. இங்கே என்ன ஆகுது? கருத்து பரிமாற்றம், அமைதியான உற்றுநோக்கல் ரெண்டுமே வந்து கண்டினியூ ஆகுது. இவ்வித ஆய்வுப்போக்கு நமது நுண்ணறிவை கூர்த்திட்டுகிறது. பள்ளி, வீடு, அரசு பணி என்று எங்கும் நாம் இருந்தாலும் நுண்ணறிவை கூர்த்திட்டு இந்த போக்கு அதனை அணைத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பள்ளியாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அரசு பணியாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நுண்ணறிவை கூர்த்திட்டும் இந்த போக்கு அணைந்து விடாமல் பார்த்து கொள்ளணும். எப்போவுமே நம்மளுடைய நுண்ணறிவு என்ன ஆகணும்? கூர்மை ஆகிக்கிட்டே இருக்கணும். அது வந்து மங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, சுதந்திரமும் கற்றலும் எதிர்படும் பலவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பும் ஆற்றலும் நமக்கு இருப்பதாக நினைத்து நாம் சுதந்திரம் பெற்றுள்ளதாக கருதுகிறோம். இங்கே சுதந்திரமும் கற்றலும் எதிர்படும் பலவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு ஆற்றலும் நமக்கு இருப்பதாக நினைத்து நாம் சுதந்திரம் பெற்றுள்ளதாக கருதுகிறோம். அப்போ வந்து இங்கே சுதந்திரமும் கற்றலும் எதிர்படும் பலவற்றில் ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம ஏதோ ஒன்றத்தை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு சுதந்திரம் இருக்கிறதா நினைக்கிறோம். உண்மையில் நாம் சுதந்திரமில்லா நெறிமுறைப்படுத்தப்பட்ட உயிரியாகவே இயங்குகிறோம். ஆனால் உண்மையாக என்ன சொல்கிறோம்? நமக்கு வந்து சுதந்திரம் கிடையாது, ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட, அதாவது ப்ரோக்ராம்டு ஒரு உயிரினியாகவே நம்ம கருதுகிறோம் அப்படின்றார். நான் இந்து, நான் கம்யூனிஸ்ட், நான் இது, நான் அது, எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காது என்று நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்போ வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்? எல்லாமே ப்ரோக்ராம்டாக தான் மாறி இருக்கும் அப்படின்றார். நமக்கு சொல்லப்பட்டவற்றை நாம் கிளிப்பிள்ளைகளை போல் திருப்பி சொல்கிறோம். இவ்விதம் எந்த விதமான நெறிப்படுதலும் அடிமையாக மனம் கொண்டவர்களே சுதந்திரம் உடையவர்கள். நம்ம வந்து கிளிப்புள்ள சொல்கிற மாதிரி தான் திருப்பி சொல்கிறோம். இவ்விதம் எந்த விதமான நெறிப்படுதலுக்கும் அடிமையாக மனம் கொண்டவர்களே சுதந்திர உடையவர்கள். அதாவது கிளிப்புள்ள சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறவங்க தான் உண்மையான சுதந்திரம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ ஒன்றில் பற்று ஏற்படும் போது நாம் பிணைப்புக்கு ஆட்பட்டு சிறைப்படுகிறோம். இவ்விதம் பற்று வைப்பதற்கு காரணம் அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதாக நினைப்பதாலேயே. ஏதோ ஒன்று வந்து நமக்கு பிடிச்சிருக்கும் போது அது மேலே நமக்கு அட்டாச்மெண்ட் அதிகமாகிடும், பற்று அதிகமாகிடும். அப்போ அந்த பற்று அதிகமாகும் போது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆட்பட்டு சிறைப்படுகிறோம். அந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருது, அதில் போய் மாட்டிக்கிறோம். இவ்விதம் பற்று வைப்பதற்கு காரணம் அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதாக நினைப்பதாலே, அதிலிருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது, அதனால தான் நம்ம அது மேலே இது போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறார். வீட்டுடன் பிணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு காரணம் வீட்டில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்று நினைப்பதாலே. நமக்கு வீட்டில் வந்து பிணைப்பு ஏற்படக்குள்ள காரணம் எதனால் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நமக்கு வந்து வீட்டில் பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்றதுனால தான் நம்ம அதை மாறிடுறோம் அப்படின்றாரு. ஆனால் அவ்விதம் பற்று வைக்கும் பொருள் கருத்து நம்மிடம் இருந்து விலகிவிடுமோ என்று நினைக்கும் போது அச்சமும் பதற்றமும் தோன்றி பாதுகாப்பின்மை உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் ஒரு பற்று வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு வந்து அது விலகிடுமோ, அந்த பற்று அந்த பாசம் போயிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பதற்றம் தோன்றி பாதுகாப்பின்மை உணர்வு ஏற்படுகிறது. இதன் காரணமாக ஒருவித நிச்சயமற்ற தன்மை தோன்றி நம் மனம் விழிப்புற்று தன்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் சுதந்திரமாக உற்று நோக்கி ஆராய ஆரம்பிக்கிறது. ஸோ இதனால் என்ன ஆகுது? எல்லாத்தையும் வந்து ஒருவித நிச்சயமற்ற தன்மை தோன்றும் போது மனம் விழிப்புற்று தன்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் சுதந்திரமாக உற்று நோக்கி ஆராய ஆரம்பிக்கிறோம்.
அடுத்தது கற்றலில் சுதந்திரம் என்பது தன்னை சுற்றியுள்ள யாவற்றையும் அனைத்து கருத்துக்களையும் எவ்வித நிர்பந்தமோ வற்புறுத்தலோ இன்றி உற்று நோக்கி அறிந்து பின்னர் யாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஆராயும் தன்மை பெற்றிருத்தலே. அப்போ கற்றலில் சுதந்திரம் அப்படின்றது தன்னை சுற்றியுள்ள யாவற்றையும் அனைத்து கருத்துக்களையும் எவ்வித நிர்பந்தமும் வற்புறுத்தலோ இன்றி, நிர்பந்தம் இருக்கக்கூடாது, வற்புறுத்தலும் இருக்கக்கூடாது, அதை உற்று நோக்கி அறிந்து யாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஆராயும் தன்மை பெற்றது தான் பண்ணாக்கா கற்றலில் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திரம் என்பது கொடுத்து பெறுவதல்ல, விரும்பி அடையும் நிலையும் அல்ல. எதையும் கற்றறிந்து அதற்கு அடிமையாகாமல் அதே சமயம் மேலும் அது தொடர்பாக ஆராய்ந்தறியும் மனப்போக்கையே குறிக்கிறது அப்படின்றார். அப்போது சுதந்திரன்றது கொடுத்து பெறுறது கிடையாது, விரும்பி அடையும் நிலையும் இல்லை. எதையும் கற்றறிந்து அதுக்கு அடிமையாகாமல் அதே சமயம் மேலும் அது தொடர்பாக ஆராய்ந்தறியும் மனப்போக்கையே குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். கட்டுண்டு அடிமையாதல் என்பதற்கு எதிர்நிலையே சுதந்திரம். கட்டுண்டு அடிமையாகிறதுக்கு எதிர்நிலை தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறார். மாணவர்கள் போட்டித் தேர்வு போன்ற நிர்பந்தங்கள் இன்றி சுயேட்சையாக தன்னை சுற்றியுள்ளவற்றை, சமுதாயம், மதம், பாடக்கருத்து போன்ற எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து ஒட்டுமொத்தமாக ஆராய்ந்தறிவதற்கு பள்ளியும் கல்வி நடைமுறைகளும் போதிய வாய்ப்பளிக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, போட்டித் தேர்வு போன்ற நிர்பந்தங்கள் இன்றி தன்னை சுற்றியுள்ள எல்லாத்தையும் சுயேட்சையாக உன்னிப்பாக கவனித்து ஒட்டுமொத்தமாக ஆராய்வதற்கு பள்ளியும் கல்வி நடைமுறைகளும் போதிய வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார். வகுப்பறையில் அச்சமற்ற அதிகார பயமுறுத்தல் இல்லாத முழு சுதந்திரம் நிலவ வேண்டும். இந்நிலையில்தான் மாணவர்கள் தமக்கு சொல்லப்படும் யாவற்றையும் கண்மூடித்தனமாக ஒப்புக்கொள்ளாமல் கேள்வி கேட்டு துணிச்சலுடன் அலசி ஆராயும் உற்சாகம் பெறுவார்கள். அப்போது வகுப்பறையில் அச்சமற்ற அதிகார பயமுறுத்தல் இல்லாத முழு சுதந்திரம், டோட்டல் ஃப்ரீடம் எப்போ இருக்கோ அப்போ தான் இப்போ மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, கண்மூடித்தனமாக நம்ம சொல்கிறத நம்பாமல் கேள்வி கேட்டு அலசி ஆராய்ஞ்சு அதிலிருந்து ஆன்சரை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்நிலையில்தான் ஆசிரியரும் மாணவரும் இணைந்தே அறிவை தேடுவர், இணைந்தே ஆராய்வர், இணைந்தே பகுத்தறிவர். முழு சுதந்திர சூழல்தான் மாணவர்கள் அக்கறையோடும் ஆக்கத்திறனோடும் கற்றிடுவர். கற்றலே அனுபவமாகவும் அனுபவமே கற்றலாகவும் இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ எப்போ பண்ணாக்கா அந்த கிளாஸ் ரூம் பண்ணாக்கா நல்லா சோசியலாக இருக்கோ, அந்த எந்த விதமான அச்சமற்ற அதிகார பயமுறுத்தல் இல்லாத இருக்கோ, அப்போ என்ன ஆகும், ஆசிரியரும் மாணவரும் இணைஞ்சே பண்ணாக்கா கற்றுக்குவாங்க, இணைந்தே ஆராய்வாங்க, இணைந்தே பகுத்தறிவர், அந்த அறிவு ஏற்படும். முழு சுதந்திர சூழல்தான் மாணவர்கள் அக்கறையோடும் ஆக்கத்திறனோடும் கற்றுக்கொள்வார்கள். கற்றலே அனுபவமாகவும் அனுபவமே கற்றலாகவும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, கற்றலில் போட்டியின்மை, கற்றலிலும் போட்டிக்கு இடமில்லை. அப்போ கற்றலில் போட்டிக்கு இடமே கிடையாது. போட்டியானது அச்சம், வெறுப்பு, தோல்வி பயம், ஏமாற்றுதல், குறுக்கு வழியில் செயல்படுதல் போன்ற பல்வேறு தீமைகளுக்கு வழிகோலுகிறது. அப்போ போட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்கே அச்சம், வெறுப்பு, தோல்வி பயம், ஏமாற்றுதல், குறுக்கு வழியில் செயல்படுதல் இது எல்லாமே வரும் அப்படின்றார். மாறாக மாணவர்கள் தமது சுய கற்றலில் பிறரது ஒத்துழைப்பை பெறும்போது அதன் அளவும் தரமும் உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட், ஒவ்வொரு மாணாக்கரும் தனது கற்கும் ஆற்றல், விருப்ப ஆர்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் பொருத்தமான இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு அவற்றை அடைய முயற்சிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைய முயற்சிக்கணும். போட்டி என்பது சக மாணவரோடு இல்லாமல் தனது சுய சாதனைகளை தானே முறியடித்து மேன்மேலும் முன்னேற்றம் அடைவதாக அமைதல் வேண்டும். அப்போ போட்டி அப்படின்றது அடுத்தவங்க கூட இருக்கக்கூடாது, நாம் என்ன சாதனை பண்ணியிருக்கோமோ அந்த சாதனையை திரும்ப நாமளே முறியடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சுதந்திரமும் பொறுப்புணர்வும் எவ்வித நிர்பந்தமும் இன்றி சுயமாக ஆராய்ந்தறியும் மனநிலையை பெற்றிருப்பதும் சிந்தித்து சீர்தூக்கி செயல்படுவதும் தான் சுதந்திரம். அப்போ எந்த விதமான
எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் சுயமாக ஆராய்ச்சி மனநிலையை பெற்றிருப்பதும் சிந்தித்து சீர்தூக்கி செயல்படுவதும் தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொருவரும் தான் சுதந்திரமாக இருப்பதாக நினைத்து கொண்டு தான் விரும்பியவாறு செயல்பட துவங்கினால் ஒருவது விருப்பம் மற்றொரு விருப்பத்தோடு முரண்படும் போது சமுதாயத்தில் போராட்டங்களும் சச்சரவுகளும் தோன்றுகிறது. அப்போது ஒவ்வொருத்தரும் தானுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செயல்பட தொடங்கினா அப்போ இன்னொருத்தரோடு முரண்படும் போது அங்கே வந்து போராட்டமும் சச்சரவும் தோன்றும். சுதந்திரமாக சிந்தித்து சீர்தூக்கி செயல்படுவோர் தங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் அதன் விளைவுகளுக்கும் தாங்களே பொறுப்பேற்பர். யார் ஒருத்தர் வந்து சுயமாக சிந்தித்து அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிற செயலுக்கு என்ன விளைவு வரும் அந்த விளைவுக்கு வந்து அவங்களே தான் பொறுப்பேற்பாங்க அப்படின்றாரு. பிறர் மீதோ சூழ்நிலை மீதோ பழி போட்டு தப்பிக்க நினைக்க மாட்டார்கள். சுதந்திரமும் பொறுப்புணர்வும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களே ஆகும். ஸோ அப்போ வந்து யார் மீதும் பழி போட மாட்டாங்க, சூழ்நிலை மீதும் பழி போட்டு தப்பிக்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி சுதந்திரமும் பொறுப்புணர்வும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறார். யார்? ஜே கிருஷ்ணமூர்த்தி. நெக்ஸ்ட்டு, நம் நாட்டில் எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் நாட்டில் குடும்பம் வந்து எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இளைஞர்கள் உலகின் எந்த மூலைக்கும் வயிற்று பிழைப்பை நாடி சென்றாலும் குடும்பமே அவர்களின் ஈர்ப்பு மையம். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி பொழப்பு நடத்துறதுக்காக அவங்களுக்கு வந்து குடும்பம் தான் வந்து ஈர்ப்பு மையம். ஆனால் மேலை நாட்டு வாழ்க்கை முறையில் இவ்வித குடும்ப பிணைப்புகள் இல்லை. ஆகவே மாணவன் தன் சுய சுதந்திர போக்கிற்கும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க கோரும் சமுதாய எதிர்பார்ப்புக்கும் இடையே நிகழும் போராட்டத்தில் சிக்குண்டு விடுகின்றான். ஆனால் அந்த ஃபாரினில் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இது அவனது கற்றல் சூழலை வெகுவாக பாதிக்கிறது. மாணவர்களின் முழு நடத்தையும் அவனது எதிர்கால முன்னேற்றமும் ஆசிரியரின் பொறுப்பாகும். அப்போது ஒரு மாணவனுடைய முழு நடத்தையும் அவனுடைய எதிர்காலமும் எல்லாமே யாருடைய பொறுப்பு? ஆசிரியருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவனின் சிந்தனையும் மனத்தையும் அவை சிக்கிக்கொள்ளும் தலைகளிலிருந்து விடுபட செய்வதே ஆசிரியரின் கடமையாகும். அப்போ மாணவருடைய சிந்தனை மனதை அவற்றை சிக்கிக்கொள்ளும் தலை அது எதனால சிக்கிக்குது அதிலிருந்து விடுபட செய்வது தான் வந்து ஆசிரியருடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமனித விழிப்புணர்வும் விடுதலையும் ஒவ்வொரு தனி மனிதனும் உண்மை, நேர்மை, அன்பு, பரிவு, வன்முறையை தவிர்த்தல் போன்ற நற்பண்புகளை வளர்த்து கொண்டால் அவனை சுற்றியுள்ள சமூகமும் அத்தகைய பண்புகளை கொண்டதாக அமையும் என்பது ஜேகேயின் கூற்று. அப்போது ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் உண்மை, நேர்மை, அன்பு, பரிவு, வன்முறையை தவிர்த்தல் போன்ற நற்பண்புகளை வளர்த்து கொள்வது மூலிமா அந்த சமூகம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தனிமரங்களின் தொகுப்பே தோப்பாகும் என்பது தான் இயற்கையின் நியதி. தனிமரங்களின் தொகுப்பே தோப்பாகும் என்பது தான் இயற்கையின் நியதி. மாற்றம் உன்னிடத்திலிருந்து தான் தோன்ற முடியும், ஏனெனில் நீதான் மாற்றத்திற்கான விதை என்று உரைத்த ஜேகே தனிமனித விழிப்புணர்வை வலியுறுத்தி அதற்கு கல்வி கருவியாக அமைதல் வேண்டும் என்றார். அப்போ இதையும் கொஷின் கேட்பாங்க. தனிமரங்களின் தொகுப்பே தோப்பாகும் என்பது தான் இயற்கையின் நியதி. மாற்றம் உன்னிடத்தில் இருந்து தான் தோன்ற முடியும், ஏனெனில் நீதான் மாற்றத்திற்கான விதை என்று உரைத்தவர் யார் அப்படின்னா ஜேகே. அந்த மாதிரி தான் கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு. ஸோ செகண்ட் கிளாஸ் வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு 10 o'clock இல்லை வந்து நீங்கள் தூங்கி நாளைக்கு மார்னிங் எழும்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியலும் வீடியோ லிங்க்கும் வந்துடும். நன்றி, வணக்கம்.